வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேக் ஒன் பக்தி. இன்று நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா தான். வணக்கம் ஐயா. நமஸ்காரம். டேக் ஒன் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். ராகு கேது பயிற்சி அப்படின்னா என்ன? அதாவது குரு பயிற்சின்னா வெறும் குருவை மட்டும் பார்த்து ஜோதிடம் கிடையாது. குரு 9 பிளானட்ல ஒரு பிளானட், வருஷத்தில் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பிளானட், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. மாத பிளானட்லாம் இருக்கு, 4 பிளானட்லையும் இருக்கு. சந்திரன்லாம் 2 காரணம். குரு லாங் ஸ்டாண்டிங்கில் முதல்ல வர்றார். அதாவது முதல்ல எப்படி வர்றாருன்னா ஒரு வருஷ பிளானட்ல வர்றார். குருவுக்கு பார்வை முக்கியம். அந்த பார்வையால் நல்லது நடக்கும் மக்கள் எதிர்பார்ப்பினால இந்த குரு பிரகஸ்பதி சுபர்னு அவர் பேர், நல்லது அவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை. அடுத்தது அதுக்கு அடுத்த பயிற்சி ரொம்ப நாளாக இருக்கிறது ராகு கேது 18 மாதம். அதுக்கடுத்த பயிற்சியாக பார்த்தா ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் பயிற்சி 2.5 வருஷம் சனி. சனி ஒரு 12 ராசிக்கு இப்போ சனி ஒருத்தர் ஜாதகத்தில் பிறந்த இடத்துல, நீங்கள் இப்போ பிறக்கிறீங்க, பிறந்த காலத்தில் உங்கள் இடத்துல மேஷத்தில் சனி இருந்தார்னா திருப்பி அவர் வரணும்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். 30 வருஷம்? ஆமாம், 2.5 வருஷம் × 12, அவ்வளோதான், சிம்பிள். குரு அதே குரு இப்போ மேஷத்தில் இருக்காருன்னா திருப்பி அவர் அதே மேஷத்துக்கு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். ஸோ இப்போ குரு நீங்கள் பிறக்கிறச்ச குரு ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி ரிஷபத்தில் வராருன்னா 12, 24, 36, 48 வயசை கணக்கு போட்டுக்கலாம். ஓ, சிம்பிள் தான். அப்படி மேத்தமெட்டிக்ஸ் போட்டு, அதாவது 12 வயசுக்குள்ளே இருக்கீங்களான்னு கேட்கலாம். குரு ரிஷபத்தில் ஏற்கனவே பிறக்கிறச்ச இருந்தால் 24 வயசு ஆச்சான்னா, 36 வயசு ஆச்சான்னா, 48 வயசு ஆச்சான்னா, இல்லை 60 வயசானலாம், இல்லைன்னா 72 வயசானலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. ஸோ 84 வயசான்னு கேட்கலாம். ஸோ அந்த குரு நின்ன கணக்கு வச்சு தான் பரியாயம். ஒரு பரியாயம் 12 வருஷம், 2வது பரியாயம்னா 24 வருஷம், 3வது பரியாயம்னா 36 வருஷம். ஸோ அந்த பரியாயம் கணக்குக்கு குருவில். ஸோ அதனால் இந்த குரு பயிற்சி என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை. அவர் பார்வை நல்லதுன்னு, அவருக்கு விசேஷமான பார்வை 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. எந்த இடத்துக்கு வந்தாலும் அங்கேருந்து 5வது வீட்டை பார்ப்பார், 9வது வீடை பார்க்கறது விசேஷம். ஆனால் சமசப்தம பார்வை எல்லா கிரகத்துக்கும் உண்டு. அதில் 7ஆம் பார்வையாக அந்த ஒரு பார்வையும் கணக்கில் போகும். அதனால தான் இந்த குரு பயிற்சியை ரொம்ப முக்கியமாக பண்ணுறோம். நீங்கள் கேட்குறதுல எப்படின்னா, இப்போ குரு பயிற்சியில் பார்வை வாங்கக்கூடிய ராசி, நல்ல பார்வை இப்போ கன்னிக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது மகரத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தா விருச்சகத்து நல்லது. ஆனால் இப்படி மட்டும் வெறும் குரு பார்வைக்காக நல்லதுன்னு பண்ணுறோம். இந்த சனி எங்கே இருக்காரு பார்க்கணும், ராகு கேது எங்கே இருக்காரு பார்க்கணும். ஏன்னா இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். அதே போல் மாத கிரகத்தில் அது ஒரு மாதம்னால அது பெருசாக எடுக்கிறது. இந்த ராகு திசை எல்லாருக்கும் இன்னும் வராது, அதையும் நீங்கள் கணக்கில் போட்டுருங்க. சனி திசையில் பிறக்கிறவங்களுக்கே ராகு வர்றச்ச ரொம்ப ஏஜ் ஆகிடும். இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க, பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறதாலும் சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், அப்புறமா ராகு, அதுக்கப்புறமா தான் குரு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு 70 வயசுல கூட அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அந்த லேட்டராக வர்றதெல்லாம் அந்த இல்லை. அதுக்குன்னு மற்ற தசைகளும் ஹெல்ப் பண்ணும். ராகு வந்தால் தான் வாழ்க்கையில் என்ன, ராகு அது போல. கேது எப்பவுமே ஞானக்காரன். நம்மளதுல கேது எப்பவுமே ஞானக்காரன். தெய்வீக வழிபாடு, ஆன்மீகத்துக்கு உண்டான அமைப்பு, அதே போல் இந்த மனநிலை சம்மந்தப்பட்டது, மைண்டுடைய சம்மந்தப்பட்டது, சைக்காட்ரிக் சம்மந்தப்பட்டது. ராகுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, கேதுக்கு ஓவராக இருக்கும். கேது சிலருக்கெல்லாம் நல்லா இருந்தால் அவங்கெல்லாம் ஆன்மீகத்தில் மக்களால், கோடிக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ராகு கேதுல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக பார்க்கணும். ஆக்சுவலா இன்னும் ஒரே ஒரு கேள்வியா, இப்ப ராகு கேது இந்த 7 பிளானட்ஸோட சேர்ந்தா 9 பிளானட்ஸ் கணக்கு வருமா, இல்ல அது ஷேடோ பிளானட்லயே தான் இருக்குமா? அது 9 பிளானட்ஸ் தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அதே பிளானட் அதே திசையெல்லாம் கொடுக்குறோம்ல. ஷேடோ பிளானட்ன்றது அதனுடைய பவர். ஆனா அது 9 பிளானட்ஸ்ல அஸ்ட்ராலஜில இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. குருஜி, ராகு கேது பயிற்சி பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் சொன்னீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. உங்களுக்கும் நன்றி.